Hello friends, welcome back to our channel. In the vlog, இந்த வருஷத்துக்கான கடைசி vlog 2024க்கான last vlog இது இருக்க போகுது நம்ம சேனல்ல. And பிரகாஷ் பாத்தீங்கன்னா அவங்க மென்ஸ் only இயர் எண்ட்ல மோஸ்ட்லி மென்ஸ் only ட்ரிப் போவாங்க. And இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி ஒரு 2 days 3 nightsக்கான ஒரு ட்ரிப் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் தான். லேக் லேனியரில் ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி, அதாவது லேக் ஹவுஸ் மாதிரி ரெண்ட் பண்ணி எல்லா மென்னும் அங்கே தாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நானும் ஆருத்தும் வந்து நிறைய பிளான் போட்டிருந்தோம். மாலுக்கு போகலாம், அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம், வெளியெல்லாம் போகலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே சொதப்பெல்லாம் ஆகிடுச்சு. ஏன்னா கரெக்டாக பிரகாஷ் கிளம்புற அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆருத்துக்கு செம்ம ஃபீவர், சோர் த்ரோட், அதுக்கப்புறம் இயர் இன்ஃபெக்ஷன்லாம் வேறு வந்துருச்சு. ஸோ அதனால 2 days நாங்கள் எங்கேயுமே போல் வீட்லேயே தான் வந்து இருந்தோம். அண்ட் ஆருத் ரொம்ப டவுன் ஆகிட்டா. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கும் ஆரத்துக்கும் சீஸ் டோஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சீஸ் டோஸ்ட் சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா பிரகாஷ் வந்துட்டார். ஏன்னா அவங்க மார்னிங்கே ஒரு 8 o'clockலாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி இன்னொரு ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் இல்லாமல் பிரகாஷ் செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. மென்ஸ் ஒன்லி ட்ரிப், அதாவது மென்ஸ் மட்டும் போயிட்டு சூப்பராக பார்ட்டி பண்ணி அவர் ஃபேஸ்லேயே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், பிரகாசம், ஜொலிப்பு எல்லாமே தெரியுது. ஸோ இயர்லி ஒன்ஸ் இது மாதிரி ஒரு ட்ரிப் போனார்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். எனக்குவே கொஞ்சம் 2 பேருக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ஆரத்தை விட்டு போக மாட்டேன், ஏன்னா என்னால் ஆரத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பி வைப்பேன். ஸோ அவர் போயிட்டு வந்த கதைங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். அண்ட் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நான் என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரைஸ், அதுக்கப்புறம் சிப்ஸ் தான் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட் விலாக்லேயே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுதான் இது ட்ரமௌண்டினா உட்சவ் பிராண்ட் ஓட ஒரு பாத்திரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்டினென்டல் டிஷ், அதாவது அமெரிக்கன் குக்கிங் இதெல்லாம் ஏற்ற மாதிரி தான் குக்வேர் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரமௌண்டினா வந்து இந்தியன் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி குக்வேர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 6 months பிஃபோர் தெரியும். அது எப்போ லான்ச் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது. பட் ட்ரமௌண்டினா வெப்சைட் போயிட்டு அந்த ஒரு நம்ம ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்க்கும்பொழுது ஆட் வரும் இல்லைங்களா, அப்போ நான் பார்த்தேன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தேங்க்ஸ்கிவிங் வந்தால் ஏதாவது சேல் வந்தால் அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் அமேசானில் நான் இப்போ ப்ரைஸையும் காட்டினேன், $34 காட்டியிருக்கு. இதே நீங்கள் வெப்சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு $24 தான் நினைக்கிறேன். ஆன் டாப் ஆஃப் இட் ஷிப்பிங் வந்து ஒரு $10 நம்ம வருது மோர் ஆர்லெஸ். அமேசான்லேயும் இதுலேயும் நீங்கள் அமேசானும் இதையும் கம்பேர் பண்ணும்போது சேம் ரேட் தான் இருக்குது. வெப்சைட்டில் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமேசானில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இதை பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அமேசானில் ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கோல்ஸ்லேயோ இல்லை ஹோல் ஃபுட்ஸ்லேயோ போயிட்டு ஃப்ரீ ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இதுவே வெப்சைட்னா அது கொஞ்சம் கடியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அமேசான்லேயே நான் ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ட்ரமௌண்டினாவோட வெப்சைட்டில் உட்சவ் இது போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 ஆட் அதாவது வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ இருக்குது. அதாவது $50 மேலே நம்ம வாங்கினோன்னா அதில் வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் வந்து $24ன்றதுனால எனக்கு $10 எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா மூடிக்கு வந்து மேலே ஏதாவது நாப் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் அதாவது இந்த ஆவிலாம் அடிக்காமல் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப ஹெவியாக நல்லாவே இருக்குங்க. அண்ட் இதில் நீங்கள் சாம்பார் மட்டும் இல்லை, எல்லாமே புலாவ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். அண்ட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3.4 குவாட். இது உங்களுக்கு 2.4 குவாட்டும் இருக்குது, 1.5 குவாட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட இன்னும் பெருசும் இருக்குது. அண்ட் கடாயும் இருக்குது. நம்ம இந்தியன் கடாயெலாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இங்கெல்லாம் மோஸ்ட்லி அது மாதிரி இருக்காது, ஓக் தான் இருக்கும். நம்ம ஊர் கடாய் மாதிரி இருக்காது.
ட்ரமோண்டினால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்தியன் கடாயும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாம்பார் பண்ணி பார்த்தேன். அண்ட் இது டிஷ் வாஷர் சேஃபும். டிஷ் வாஷரில் போட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஓரத்துலலாம் ஒரு மாதிரி லைட்டாக கரை மாறும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் இப்போதைக்கு மாறலை. மேபி போக போக யூஸ் பண்ண பண்ண எப்படி ஆகும்னு தெரியல. ஆஸ் ஐ செட், அந்த ஒரு ஹேண்டில் மட்டும்தான், அதாவது அந்த லிட் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அண்ட் சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து சாதம் வடிச்சிட போகிறேன். இந்த சாதம் வடிக்கிறது பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நான் அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது சூட்கேஸ் ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6 months, ஆல்மோஸ்ட் ஒரு 5 months நினைக்கிறேன். 5 months இதோட வந்து சாதம் வடிக்கிறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஈஸியாகவும் இருக்குது. நான் வந்து பிளேட்டை வச்சு வடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிங்க்குள்ளேயே வச்சுட்டு வடிக்கலாம். பட் எனக்கு வந்து பிளேட்டை வச்சுட்டு நான் அப்படியே வடிச்சிட்டு நான் பாட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா ஒரு 5 minutes கழித்து எல்லா அந்த வாட்டரும் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு பர்ஃபெக்டாக வந்துடுது. அண்ட் எங்கே நகர்ந்து அது ஓப்பன் ஆகிடுமோன்னு பயம் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை வந்து அமேசானில் 450 rupees நம்ம வாங்கினாங்க. 350 rupees நான் ஒன்று பார்த்தது. கொஞ்சம் அந்தளவு குவாலிட்டியாக இல்லை, கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாக இருக்கிறதுனால இது நான் 450 வாங்கினேன். இதோட லிங்க்கும் எனக்கு கிடச்சி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வரலன்னா லாஸ்ட் இந்தியா பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது சூட்கேஸ் ஓப்பன் பண்ணும்போது நான் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க, கண்டிப்பாக வாங்கலாம். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம் அலோன் மூவி பார்த்துட்டு எங்களோட டே சூப்பராகவே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோங்க. நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் ஈவென்றதுனால ஆறுத் வந்து லைட்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தான். எப்பயுமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கம்மிங்லேயே லைட்ஸ் தான் பார்ப்போம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் தலானகாவில் சூப்பராக வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஓல்ட் கிறிஸ்மஸ் சிட்டி மாதிரியும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணோம் அப்படின்னு நான் ஒரு ரீலில் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 45 minutes தான் ட்ரைவ்ன்றதுனால சரி போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பணும். நாங்கள் கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock, அங்கே போய் சேரும்பொழுது 4 o'clock அப்படி ஆகிடுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா கிறிஸ்மஸ் ஈவெண்ட்றதுனால. பட் ஆன்லைனில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனோம். பட் நம்ம ஆன்லைனில் ஒன்று போட்டாக்கா அங்கே போய் பார்த்தாக்கா வேற மாதிரி இருந்தது. அண்ட் அந்தளவு க்ரௌட் இல்லைங்க, சூப்பராக இருந்தது. இன்னும் நைட்டில் வந்தால் வேறு லெவல் எஃபெக்ட் இருக்கும். ஆறுத் நல்லாவே என்ஜாய் பண்ணால். காரை வந்து அங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டவுன் டவுன் வந்து நாங்கள் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா இடமும் நல்லா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாண்டாக்கு வந்து ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பட் சாண்டாவை தான் மிஸ் பண்ணோம். ரெயின்டியர் இதெல்லாம் வச்சு சாண்டா கிளாஸ்க்கான மெயில் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அட்லாண்டா, கமிங், ஜான்ஸ் கிரீக் இது மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் செக் பண்ணி பாருங்கள். Jan 2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருக்காங்க. நம்ம பிரகாஷ் வந்து தங்கம் பிரகாஷ் நம்ம பிரகாஷ் தன்னை இசை ஞானியா உணர்ந்த தருணம் அங்க முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது பிரகாஷ் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். பிரகாஷ் எங்க எங்கம்மா போனா இருக்கோம். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப காமாகவும் இருக்குது. நல்ல வீக்கெண்டை நான் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஏரியா இது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். காஃபி எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா எந்த ஷாப்பும் ஓப்பனில். பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தப்போ ஓப்பன் இருந்தது. சரி போய் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தாக்கா ஆல்ரெடி க்ளோஸ்ட். அண்ட் இன்னொரு ஷாப் வந்து ஆன்டிக் ஷாப் இருந்தது. சரி ஓகே ஆன்டிக் ஷாப்பில் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே எங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்குது ஒரு காஃபி ஷாப். அங்கே போய் ஒரு நல்ல காஃபி வாங்கி குடிச்சிட்டு வந்தாச்சு. எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் ஜனங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். இதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு.
ஸோ இந்த vlog அப்படியே நாளைக்கு கண்டினியூ ஆகுதுங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒன்றும் இல்லை, வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். லஞ்ச் எங்கேம்மா போகிறோம் ஆஃப்டர்நூன்? தெரியலம்மா, பார்க்கலாமா? நான் சொல்லட்டுங்களா? க்ரீன் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் போட்டோம், ரொம்ப நேரம் ஆகுது. நான் சொல்லட்டுங்களா? பிரகாஷ் வந்து ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற ரஜினிக்கு தான் கூப்பிட்டு போவார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் 11 o'clock உட்காந்து நாங்கள் vlog பண்ணிட்டு இருக்கோம். அவர் பிரகாஷ் பிளான் பண்ணது என்னன்னா ரஜினி போயிட்டு லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாரு. அதெல்லாம் அப்படியே சொதப்பிடுச்சுங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க குக் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சம் மட்டன், ரசம், பப்புல்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து சிக்கன், நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வந்து லிவர் அது மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வீட்லேயே எல்லாரும் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டில் ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு நல்லா பேசி அவங்க இப்போதான் கிளம்புனாங்க. கிளம்புன உடனே வந்து கிறிஸ்மஸ் பிக்சர்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து கிறிஸ்மஸ் பிக்சர்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த வருஷம் ரொம்பவே ஓகேவா போச்சுன்னு தான் சொல்லலாம். அண்ட் அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாகவும் எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ எங்களோட பிரகாஷ் ஃபேமிலி, அதாவது சுஜிதா பிரகாஷ் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட ஃபேமிலி சார்பாக Merry Christmas and Happy New Year. நீங்களும் விஷ் பண்ணிக்கிறீங்க. Merry Christmas and Happy New Year. New Year 2025. எல்லாருக்கும் 2024 எப்படி இருந்தே எனக்கு தெரியாது. பட் 2025 கண்டிப்பா எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எங்களோட பிரேயர்ஸ் இருக்கு. எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் எங்க ஃபேமிலிக்காக கண்டிப்பா வேண்டிக்கோங்க. 2025 சூப்பரா இருக்கணும்னு. And 2024 எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்பவே டவுனா இருந்தது. நான் டவுனா இருந்து நிறைய அதாவது நான் ரொம்ப டவுனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய vlogsல சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அந்த அக்டோபர் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா we were pregnant and 2023 டிசம்பர் டைமில் we have to abort the baby. ஸோ அதனால I was kind of down. ஸோ நான் வந்து ரொம்ப I was totally down and கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு இருந்தேன். ஸோ 24 அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவு vlogsம் இல்லை. பிகாஸ் நான் அந்த அளவு ஹாப்பியாக இல்லாத டைமில் என்னால் vlog பண்ண முடியலை. ஸோ அதனால தான் நான் vlogsம் பண்ணலை. அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லை, ஐம் நாட் ஃபீலிங் குட்னே ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அழுது ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஸோ I was not ready to open up to. So இப்போ I'm completely healed அப்படின்றதுனால. And 2025 எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும். அதுக்கான நிறைய சைன் எனக்கு அது தெரியுது. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சோஷியல் மீடியா பார்த்து எல்லாமே வெறும் ஹாப்பினஸ் தான். ஏன் இவங்க லைஃப் இப்படி இருக்குது, நம்ம லைஃப் அப்படி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ட்ரூ கிடையாது. ஒன்லி ஹாப்பினஸ் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணி போடுவாங்க. யாராவது சேடாக இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று when they are going through something யாருமே கேமராவில் அது காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு ஏன்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கே, நம்ம லைஃப் இப்படி இதுவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்லேயோ இல்லை ஒரு விரக்தியிலையோ நீங்கள் வந்து லைஃப்பில் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் மாறும். அண்ட் அம்பானிக்கும் பிரச்சனை இருக்குது, நார்மல் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பிரச்சனைன்னு இருக்கிறது ஒரு வந்து ஒரு டவுன்ஃபால்ன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு அப்லிஃப்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை நினச்சிப்போங்க. இந்த சோஷியல் மீடியாவை உங்கள் லைஃபோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, உங்களோட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாமே கண்டிப்பாக நல்லதான் நடக்கும். ஸோ இதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எல்லாருக்குமே யோசிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாகர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களாம் சோகமாக இருக்கும்போது யாருமே வந்து பிளாக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து நினச்சிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு சோகத்தையே காமிச்சிட்டு இருந்தாலும் இப்போ நாங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட மெமரிஸை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து சோகத்தை கம்மி பண்ணிவிட்டு சந்தோஷத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி சோகம் இருந்தாலும் அதை நாங்கள் பிளாக் பண்ணி அதை நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து நாங்கள் நினைக்கிறது. ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா, இப்போ கான்ட்ரவர்சிஸ் போட்டால் கண்டிப்பாக வந்து வியூஸ் நிறைய போகும். பட்
கான்ட்ரவர்சிக்கு எங்களுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது அப்படின்னு தான் நினைப்பேன். எல்லாரோட லைஃப்லையும் பிரகாஷும் நிறைய ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணியிருக்காரு, நாங்களும் நிறைய ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிட்டு தான் வந்தோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2020 எங்களுக்கு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய டவுன்ஃபால் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணணும், வெறும் ஜாலியாக நல்லா சந்தோஷமாக நம்மளோட சேனலில் பார்க்கும்போது எல்லாரும் ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் ஃபேமிலி இந்த ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக நெக்ஸ்ட் டோர் ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படின்ற பொழுது நம்ம ஏன்டா இந்த கஷ்டத்தெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சே பார்த்தீங்கன்னா 7 years ஆகுது. ஆறுத்து அந்த 2-3 years பேபியாக இருக்கும்போது 2.5 year பேபியாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணான்னு இப்போது நாங்கள் அது திருப்பி அதை ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு நல்ல மெமரிஸ்லாம் செரிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 10 years கழித்து நாங்கள் எங்களோட லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். மோரோவர் 2020 பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கொரோனா டெத்து, அதுக்கப்புறம் நிறைய இந்த வார், நிறைய எக்கச்சக்கமான நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. பட் என்னென்னா இந்த 2025 அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் நிறைய நல்லது பார்ப்போம்னு நான் நம்புகிறோம். அண்ட் மோரோவர் அதுதான் எங்களோட ப்ரேயர்ஸில் இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் வார் போய் நிறைய சேதம் அடைஞ்சி நிறைய உயிர் பலிலாம் நடந்து நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இஸ்ரேலாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், யுக்ரைனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நிறைய இந்த வார்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது பெரிய கண்ட்ரி, அது சின்ன கண்ட்ரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2 சைடும் மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்க ஃபேமிலிஸ்க்குலாம் எங்களோட ப்ரேயர்ஸ். எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்கும். 2025 எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் நல்லதுக்கே நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க, எங்கள் ஃபேமிலிக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இருக்கிறது ஒரு லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். யாரோட லைஃப்லையும் யாரையும் இப்போ என் லைஃப்பை நீங்கள் வாழ முடியாது, உங்கள் லைஃப்பை என்னால் வாழ முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம், சந்தோஷமாக இருப்போம். முடிஞ்ச அளவு யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலனா கூட உபத்திரம் பண்ணாமல் ஜாலியாக இருந்துட்டு போவோம். அண்ட் மோரோவர் எல்லா லைஃப்லேயும் கண்டிப்பாக டவுனுன்றது வரும். டவுன்னு வந்ததுன்னா இதுவும் கலந்து போகும்னு சொல்லிட்டு ஜாலியாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதாவது எப்பவுமே லைஃப்பில் ஒரு பிளான் A, பிளான் B, பிளான் C அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒர்க் அவுட் ஆகலையா, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க. அதையே நினச்சிட்டு இருக்காதுங்க, ஐயோ இது நம்ம லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டவுனு தான் போகும். அண்ட் மோரோவர் நம்மளே டவுனாக இல்லைனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் காதலே வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம தலைவர் மாதிரி அந்த டெஃப் ஃப்ராக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செவிட்டு தவளை, அந்த கதை பற்றி சொல்லியிருப்பாரு, நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியே லைஃப்பை யார் எது சொன்னாலும் நெகட்டிவ்னஸை கேட்டுக்காம நீங்கள் பாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கழுகிட்டே இருங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி சார்பாக எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் 2025 அண்ட் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். இந்த vlog 2025 இந்த vlog பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். Bye.